ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிரெடிட் கார்டோட சிம்பிளி சேவ் அப்படின்ற ஒரு கிரெடிட் கார்டு தான் என்கிட்ட இருக்குது. இந்த கார்டு எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் இன்னொரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் இப்போ வந்து எனக்கு இந்த கார்டு யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன் அப்படின்ற ரீசனை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி என்கிட்ட இந்த ஒரு கிரெடிட் கார்டு தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. என்கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 விதமான கிரெடிட் கார்டு வந்து வச்சிருக்கிறேன். எல்லா அக்கௌண்ட்லேயுமே நான் வந்துட்டு எல்லா விதமான பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறேன். இது ஒரு டைமில் வந்து எனக்கு ரொம்ப தேவை அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வாங்கினேன். பட் இனிமேல் வந்துட்டு ஒவ்வொரு கிரெடிட் கார்டாக வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லோன் வந்து ரொம்ப அதிகமாகும் இல்லைங்களா, அதனால தான். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இந்த எஸ்பிஐ கார்டில் வந்த பிரச்சனை என்ன அப்படின்றத பற்றி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு லோன் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஒரு கிரெடிட் கார்டில் இருந்து ஒரு பேமெண்ட்டை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா, இல்லை நம்ம வந்து ஃபோன்பே மூலமாக வந்துட்டு ரெண்ட் பே பண்ணுற மாதிரி நம்ம இந்த கிரெடிட் கார்ட்லேருந்து பேமெண்ட்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36,000 வந்துட்டு இந்த கார்டுலேருந்து நான் வந்து வெளியே எடுத்தேன். இது நம்மளுக்கு லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 பக்கம் தருவாங்க. நான் வந்து 36,000 வந்து நான் வெளியே எடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ அடுத்த மாதமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்டேட்மெண்ட் வருது. நான் வந்துட்டு இஎம்ஐ மாதிரி கட்டிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு நான் வரேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் வச்சு யூஸ் பண்ணுற எல்லா விதமான கிரெடிட் கார்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு அமௌண்ட் எடுக்கிறோம், அதை நம்மளால் கட்ட முடியல அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து இஎம்ஐ மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் காட்டல. அதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒர்க் ஆக மாட்டிருக்கு. அதை நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் காட்டுறேன். அது வந்து ஒர்க் ஆக மாட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறதுனால எஸ்பிஐயில் வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இஎம்ஐயாக கட்டுறதுக்கே. ஓகேங்களா, நான் என்கிட்ட வந்து எஸ்பிஐயில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வைக்கணும்னாலே மினிமம் வந்து 5,000 ரூபா பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். ஸோ அதனால நம்மளால அது வந்து முடியாத காரியம் தான். ஓகேங்களா, இப்போ ஆல்ரெடி என்கிட்ட வேறு பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறதுனால இது வந்து நான் எனக்கு வந்து ஆப்ஷனாக படலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இதை வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம ட்ரை பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து முழுசாக வந்து கட்ட முடியாது முழுசாக தான் கட்டணும் அப்படின்ற ஆப்ஷன் தான் ஒரே வழி. ஸோ இப்போ வந்து இதை நான் கட்ட முடியல. என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே லோக்கலில் வந்து காசு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம கடன் வாங்குறோம்னா அந்த கடனுக்கு வட்டியை மட்டும் கட்டுற மாதிரி இந்த எஸ்பிஐ கார்டில் வந்துட்டு வட்டியை மட்டும் கட்டிட்டு இருக்கிறோம் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் பக்கமாக. இதே மற்ற கார்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இஎம்ஐயாக ஸ்ப்ளிட் பண்ணி இஎம்ஐ ஒரு 24 மந்த்ஸோ இல்லை 12 மந்த்ஸோ இல்லை 8 மந்த்ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கட்டிட்டு இருந்திருப்போம். பட் இங்கே வந்து நான் 6 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா வெறும் அசலை மட்டும் வட்டியை மட்டும் கட்டிட்டு இருக்கிறேன், இன்னும் அசலை கட்ட முடியல. ஓகேங்களா, இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காதோ என்னவோ தெரியல. பட் இதை வந்து நான் வந்து ஒரு 6 மாதமாக வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த சிம்பிளி சேவ் எஸ்பிஐ கார்டோ இல்லை எஸ்பிஐ கிரெடிட் கார்டு எந்த கிரெடிட் கார்டு வாங்குறீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், அதாவது இஎம்ஐயாக ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற எலிஜிபிலிட்டி அந்த இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத கிரெடிட் கார்டாகவே இந்த எஸ்பிஐ ரொம்ப மாறிடுச்சு. இந்த கிரெடிட் கார்டை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஒரே எண்ணத்தில் இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து போடுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து எஸ்பிஐ சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு வந்து வாங்கலாமா வேண்டாவா அப்படின்றத நிறைய பேர் வந்து வீடியோவை சர்ச் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பட்டுச்சுன்னா இந்த கார்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். அது போகட்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட கார்டு அவைலபிள் கிரெடிட் லிமிட் அப்படின்னு போட்டு 15,000 கொடுத்துருக்குறாங்க. டோட்டல் கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 47,000. ஓகேங்களா, இதில் நான் கட்ட வேண்டிய அமௌண்ட் டியூ பார்த்தீங்கன்னா 1977. ஓகேங்களா, 1977 ரூபா வந்துட்டு நான் வட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இதை நான் பே நவ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இப்படின்னு கொடுத்தோம்னா கரண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ, 31,962 ரூபா 89 பைசா அப்படின்னு போட்டிருக்கு. நான் அசலை மட்டும் கட்டிட்டு இருக்கிறேன். இப்போ நான் வெளியே வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு பே இன் இஎம்ஐ அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளெக்ஸி பே ஆப்ஷன் வந்துட்டு வருது. ஸோ இதை வந்து நான் கண்டினியூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். There are currently no transaction to convert to
ஃப்ளெக்ஸிபே. இந்த மாதிரி வந்துட்டு ஆப்ஷன் இல்லை அப்படின்றத வந்துட்டு நம்மளுக்கு காட்டுது. இது வந்து அதிகப்படியான டிரான்சாக்ஷன் இருந்தால் இப்படி கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. பட் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் பார்க்குறப்ப அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு காட்டுது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, இதை வந்துட்டு டோட்டல் அமௌண்ட்டை வந்து நான் பே பண்ணிவிட்டு இந்த கார்டை வந்து உடச்சி போகிறது தான் ஒரே வழியாக வச்சுருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது. இந்த இதை பார்த்தீங்கன்னா நான் உடச்சிட்டேன். இதை வந்து உடச்சி பிளாக்கே பண்ணிட்டேன். இந்த கார்டு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளாக்கே பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு ஐடிஎஃப்சியோட ஒரு கிரெடிட் கார்டு. என்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ஐடிஎஃப்சி கிரெடிட் கார்டும் இருக்குது என்கிட்ட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஆப்ஷன் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 இதுலேயுமே லிமிட் இருந்தாலும் ஒரு கார்டு யூஸ் பண்ணுறப்ப இன்னொரு கார்டோட பேமெண்ட்டை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இதையும் வந்து நான் யூஸ் பண்ணுறத நிறுத்திட்டு அதையும் பார்த்தீங்கன்னா உடச்சி பிளாக் பண்ணிட்டேன். இப்போ இந்த எஸ்பிஐ கார்டை வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். இதையும் வந்து நான் பேமெண்ட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நான் பிளாக் பண்ணி உடச்சி தான் போடணும். ஸோ இப்படி தான் இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றது என்னோட இதாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கைட் பண்ணுறேன். தேங்க்யூ. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.